வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஒரு யோகி எப்படி செயல்படுவது, அவர் எவ்விதம் செயல்படுவார் என்பதை பற்றிய கருத்துக்களைத்தான் ஒரு கதையின் மூலம் காணப்போகிறோம். பொதுவாக கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? யோகிகள் தம் இந்திரியங்களால் செயல்களை புரிகிறார்கள் என்றாலும் அதெல்லாம் சித்த சுத்திக்காகத்தான். அவர்கள் அகக்காரணங்கள் மட்டுமின்றி புறக்காரணங்களாலும் மோகவயப்படுவதில்லை. அவ்வாறு மோகவயப்படாமல் கர்மாக்களை இயற்றுவது என்பது ஒரு வகையில் முந்தைய ஜென்மங்களின் பாவ பரிகாரமே என்று சொல்லுகின்றார் கிருஷ்ணர். மேலும் மோகவயப்படாமல் கர்மம் இயற்றும் ஒரு யோகி எப்போதுமே அந்த வலையிலிருந்து மீளத்தான் முயற்சிக்கின்றார். இது பூர்வ ஜென்மத்து கணக்கு. அதை அவர் நேர் செய்ய வேண்டும். எந்த பற்றும் மோகமும் கொள்ளாமல் செயலாற்றுவாரானால் அவர் முந்தைய ஜென்மத்து கடன்களில் சிலவற்றை கழித்து விடுகின்றார். அவரது ஆயுட்காலம் முடிந்த பிறகு அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் மோகமற்ற கர்மயோகியாக மாறி இந்த பிறவியில் பாக்கி இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் கடன்களையும் தீர்த்து விடுகின்றார். மீண்டும் இன்னொரு பிறவி. ஒரு கட்டத்தில் கடனெல்லாம் அடைந்த பிறகு அவர் பரமாத்மாவுடன் ஐக்கியமாகி விடுகின்றார். இது யோகிகளின் கடன் சுமையை பொறுத்து ஓரிரு ஜென்மங்களிலேயே கூட கைகூடி விடலாம். பொதுவாக ஒருவருக்கு 7 பிறவிகள் உண்டு என்று சொல்லுவார்கள். இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாள் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான் என்று பாடுகின்றாள் சுடற்கொடியாள் கோதை. அதாவது இந்த பிறவிக்கும் இன்னும் 7 பிறவிக்கும் நாராயணனே நமக்கு புகலிடம் என்று கூறுகின்றாள் ஆண்டாள். 7 பிறவி என்பதால் மொத்தம் 49 பிறவிகள் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட அத்தனை காலம் காத்திருக்க வேண்டுமா? 7 பிறவிகளின் முடிவிலேயே பரந்தாமனின் எழிலடியை சேர்ந்துவிட முடியாதா என்ற ஏக்கமும் சேர்ந்து கொள்கின்றது அல்லவா? ஒருவேளை பரமாத்மாவின் பேரொருளை புரிந்து கொள்ள அறிவிலிகளுக்கு 49 பிறவிகள் தேவைப்படும் என்கிற உட்பொருளுடன் தான் ஆண்டாள் சொல்கின்றாளோ? எனவே யோகி என்பவன் தன் சுகங்களை தியாகம் செய்துவிட்டு காத்திருப்பானாகில் ஒவ்வொரு ஜென்மமாக இதே யோக நிலையை கடைபிடிப்பானாகில் அவன் தன் 7வது ஜென்மத்தில் பரம்பொருளை சென்றடைவது உறுதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெறுமனே யோகா தியானம் பழகி அவற்றில் உச்சகட்ட பயிற்சியையும் முடித்திருந்தாலும் சரி, அவர் உணர்வுக்கு அடிமைப்பட்டவரானால், அதாவது உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டவரானால் அது நாள் வரை அவர் மேற்கொண்ட பயிற்சியை அவரே அவமதிப்பது போலாகும். கோபத்தை அடக்க முடியவில்லை என்றால் அத்தனை வருட பயிற்சிகளையும் மீறிய அந்த கோபம் அவரே அறியாமல் அடிமனதில் தேங்கி இருந்திருக்கதாக இருக்கக்கூடும். யார் மீதோ எதற்காகவோ கோபப்பட வேண்டியது அடக்கப்பட்டு அமுக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். இப்போது வெளிப்பட்டலாம். இவ்வாறு ஒரு யோகி இக்கால வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தாலும் அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரிடமும் எதற்காகவும் உணர்ச்சி வசப்பட மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், மூளையை கேட்டுக்கொண்டுதான் மனம் செயல்பட வேண்டும் என்பது. இங்கு மூளை என்று சொல்லப்படுவது நம் பெரியோர்கள் சொல்லும் சித்தம். அப்படி மூளையை கேட்டுக்கொண்டுதான் மனம் செயல்பட வேண்டும் என்பது பெரியோர்கள் சொல்வது என்று சொல்கின்றோம் அல்லவா? மனம் சொல்வதை கேட்டு அந்த மூளையான சித்தம் செயல்படக்கூடாது. காரணம், மனம் என்பது நம்மிடம் இருக்கும் ஓர் உறுப்பு.
அதற்கு உருவம் இல்லாததால் தான் அது தன் விருப்பப்படி அலைபாய்கின்றது. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக அது நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாகத்தான் செயல்பட்டு வருகின்றது. மனமானது நம்மை பற்றிய உண்மையான தகுதியை நம் சந்தோஷத்திற்காக அது மிக பிரம்மாண்டமாக பெரிதாக்கி காட்டக்கூடும். உண்மை எது என்பதை மூளையை பயன்படுத்தி நாம், அதாவது சித்தத்தை பயன்படுத்தி நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே மனதின் ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுபட முடியும். ஏனென்றால் மூளைதான் நம் ஒவ்வொருவரின் தலைமை செயலகம். அதன் கட்டுப்பாட்டுக்குள் தான் உடல் உறுப்புகள் எல்லாமே இயங்க வேண்டுமே தவிர உருவமே இல்லாத மாயமாய் நமக்குள்ளே உலவுகின்ற மனம் என்கிற உறுப்பின் ஆணைப்படி செயலாற்றக்கூடாது என்று அறிவுறுத்துகின்றார் கிருஷ்ணர். இது எப்படி நாம் புரிந்து கொள்வது? நமக்கு பின்னால் வெளிச்சம் இருக்கும்போது நமக்கு முன்னால் நிழல் விழுகின்றது. வெளிச்சம் நெருங்க நெருங்க நிழல் உருவம் பெரிதாகிக் கொண்டே போகின்றது. அதாவது நம் இயல்பான உயரத்தை விட, நம் இயல்பான பருமனை விட அது இதனால் பெரியவனாக்கி காட்டக்கூடும். இதனால் நாம் மிக பெரியவனாக ஆகிவிட்டதாக கருதி கொள்ள முடியுமா? அது எத்தனை அபத்தம்! இப்படித்தான் மனது நமக்கென்று ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை உருவாக்கி நம்மையே ஏமாற்றுகின்றது. உடனிருந்தே கொள்ளும் வியாதி என்று பெரியோர்கள் சொன்னது வேறு எதையும் இல்லை, நம் மனதைத்தான் சொல்கின்றார்கள். என் வீடு பெரியதாக இருந்தால், என்னுடைய சொத்துக்கள் பெரியதாக இருந்தால், ஏராளமாக இருந்தால், என்னை போற்றி வணங்குபவர்கள் மிக அதிகமாக இருந்தால் நான் பெரியவன், அதாவது பெரியவன் என்கிற நிழல். வீடு, சொத்துக்கள், வணங்குபவர்கள் எல்லாம் வெளிச்சங்கள். அது கூடும் குறையும். குறைந்தால் நான் சிறியவன். ஆனால் வெளிச்சம் சாஸ்வதம் தானா? அது இல்லாமலே போகக்கூடியதும் தானே. பொதுவாக வீடு முதலான சொத்துக்கள் மதிப்பீட்டில்தான் அந்த நான் என்பது உயர்வதும் தாழ்வதுமாக இருக்கின்றதே தவிர உண்மையில் இருப்பில் இல்லை. ஏனென்றால் இருப்பு எத்தனை நாளைக்கு என்கிற கணக்கு அந்த பரந்தாமனுக்கே தான் தெரியும். இந்த பூமியில் நாம் எத்தனை நாட்கள் வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாத போது உயர்வும் தாழ்வும் நம் மனது நமக்கு கற்பிக்கும் விஷயம்தானே. சரி, கதைக்குள் வருவோம். மோகத்தை, அதாவது பற்றை தியாகம் செய்வது எப்படி? ஒரு யோகி அப்பொழுது எப்படி செயல்படுவார் தெரியுமா? அதை ஒரு கதையாக பார்ப்போம். ஒரு யோகி விமான பயணம் மேற்கொண்டிருந்தார். பேரழகியான விமான பணிப்பெண் ஒருத்தி பயணிகள் அனைவருக்கும் மது விநியோகித்து கொண்டிருந்தாள். அந்த வகையில் யோகியின் இருப்பிடத்திற்கும் வந்தாள். மதுக்கோப்பையை நீட்டினாள். யோகி அதை வாங்க மறுத்துவிட்டார். எனக்கு விருப்பமில்லை, வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அவளோ மிகவும் வற்புறுத்தினாள். இது அற்புத வகையான மது, மிகவும் விலை உயர்ந்தது. எங்களின் மதிப்பு வாய்ந்த பயணிகளுக்கு என்றே பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டது. நீங்கள் தயவு செய்து இதை வாங்கி அருந்தத்தான் வேண்டும், கொஞ்சமாவது அருந்துங்கள் என்று மன்றாடினாள் அந்த பேரழகி. மது கோப்பையுடன் இவ்வளவு கெஞ்சும்போது அவர் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளாதது மற்ற பயணிகளுக்கு வியப்பூட்டியது. சரி, இதை என்னுடைய அன்பளிப்பாக உங்கள் விமான ஓட்டிக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் அந்த யோகி. அப்பொழுது அந்த பணிப்பெண் பதறிப்போனாள். ஐயையோ, அவரது புத்தி தடுமாறிவிடுமே. ஒழுங்காக அவரால் விமானம் ஓட்டக்கூட முடியாது. நாம் அனைவருமே கீழே விழுந்து நொறுங்கி இறந்து விடுவோமே என்று சொன்னாள் அந்த பெண். யோகி அமைதியாக சிரித்தார். அதைத்தான் நானும் சொல்கின்றேன். நான் ஒரு நேர் வழியில் சென்று கொண்டிருக்கின்றேன். போதை மயக்கத்தால் நானும் திசை மாறிவிடக்கூடுமல்லவா? நீ சொல்கிறாயே என்று
இப்போது இந்த மதுவை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால் அது நான் மேற்கொண்டிருக்கும் என் வாழ்க்கை முறையையே கேவலப்படுத்துவதாகவும் நிலை மாறி செல்வதாகவும் ஆகிவிடும். அதனால் அதற்கு நான் உடன்பட மாட்டேன். மன்னித்துவிடு. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் கொள்கைக்கு விரோதமானது என்று உறுதியாகச் சொன்னார் அந்த யோகி. இங்கு பார்த்தீர்களா, நிரந்தர பழக்கமாகவா இது நம்மை பற்றி கொள்ளப் போகின்றது? கொஞ்சம் சுவைக்காக சிறிதளவு உட்கொண்டால் நம் மனவலிமை பாதிக்கப்பட்டு விடுமா என்ன என்றெல்லாம் அந்த யோகி யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு விடுகின்றது. அது அந்த மனிதன் என்கிற கட்டடம் முற்றிலுமாக இடிந்து விழுவதிலோ அல்லது பெரிய அளவில் பாதிக்கப்படுவதிலோ தான் போய் முடிகின்றது. எனவே யோகியானவர் தனது கொள்கையில் வைராக்கியத்துடன் இருந்து இறையை அடைவதே அவருடைய செயல்பாடுகளுக்கு உகந்தது. ஓகே மக்களே, ஒரு யோகி எப்படி செயல்படுவது என்பதை பற்றி நாம் பார்த்தோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு ஒரு கதையோடு சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.